ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நீண்ட லாக்டவுன் காலத்தை தாண்டி மீண்டுமாக நேரடியாக நாம் கூடியிருக்க வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற மகாபெரிய தயவை நினைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். உங்களுடைய செப குறிப்புகளையும் சாட்சிகளையும் கேட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மிகுந்த பாரத்தோடு அந்தந்த குறிப்புகளுக்கு நீங்கள் மனதுருக்கத்தோடு ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக இருதயம் திறந்து கேட்டிருக்கிறார் என்பது இந்த நிச்சயத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாசம். அந்த ஜெப குறிப்பிலேயே முதலாவது சில 2 காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள், வன்முறைகள் பெருகி வருகிற சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுவர் முதல் முதியோர் வரைக்கும் கூட பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், குற்றவாளிகளும் இருக்கிறார்கள். அது மிக வருந்தத்தக்க ஒரு பெரிய காரியம். இதற்கு காரணம் என்ன என்பதை இத்தனை ஆண்டுகளும் நாம் சந்திக்காத இந்த ஒரு பிரச்சனை, ஒரு புதிய பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால் உலக அளவிலேயே ஆபாச காட்சிகள், போர்னோகிராபி நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிக எளிதாக எல்லோருக்கும் போய் சேரத்தக்கதான வசதியும் கிடைத்திருக்க. செல்போன் மூலமாக உலகத்தில் எந்த பகுதியில் என்ன ஆபாசம் இருந்தாலும், அருவறுப்புகள் இருந்தாலும், எல்லா அருவறுப்புகளையும் எல்லா இடத்திலும் கேட்கத்தக்கதாக, பார்க்கத்தக்கதாக ஒரு காலம் வந்து விட்டது. அதற்கான கண்டுபிடிப்புகளும் பெருகிவிட்டது. அதுதான் நம்ம பாக்கெட்ல இருக்கிற செல்போன். எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்படியானால் சிறுவர் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுகிறார்கள். பாதிப்புக்கு உட்படுகிறவர்களும் அப்படி இருக்கிறார்கள். முதியோர் சிறுவர் முதல் முதியோர் வரை குற்றவாளிகளும் இருக்கிறார்கள். அன்றாட செய்தித்தாள்கள்ல இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், டிவியில பார்க்கிறோம். என்னென்ன வன்கொடுமைகளுக்கு பிள்ளைகள் ஆளாகிறார்கள் என்பதை குறித்து பார்க்கிற போது நமக்கு மிகுந்த துக்கமான ஒரு காரியம். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பேசி, அது மிரட்டல் மூலமாக சில படங்களையும் ரெக்கார்ட் பண்ண சில ஸ்பீச்சையும் வச்சு மிரட்டி சில பிள்ளைகளை கற்பழித்த சம்பவத்தை பத்திரிகையில் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், அதே வகுப்பில் படிக்கிற பிள்ளைகள். இதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. கற்பனைக்கு எட்டாத குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தகப்பன் குழந்தையை, தன்னுடைய சொந்த குழந்தையை கெடுத்த காரியங்கள், இதெல்லாம் நாம் சிந்தனைக்கு எட்டாத காரியங்கள். அவைகள் பெருகி கொண்டு போகின்றன. செக் ஆகல. என்னதான் அந்த தண்டனையை பெருக்கினாலும் கூட, கடுமையான தண்டனையாக உண்டாக்கினாலும் கூட, சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து கடுமையான தண்டனை கொண்டு வந்தாலும் கூட, ஆனால் அப்படிப்பட்ட குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இப்ப சமீபத்துல தேவகரத்தின் நிழல் என்று என்னுடைய காவல்துறையில ஒரு பத்திரிகை நடத்தும். அதுல கரெக்ஷனுக்கு என்கிட்ட அனுப்புவார். இது நேற்று தான் அந்த கரெக்ஷனை பார்த்தேன். கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற போது ராங் கால் அப்படிங்கிற தலைப்புல
அவர் எழுதியிருந்தார். அது என்னுடைய இருதயத்தை ரொம்ப அசைத்தது. அநேகருக்கு இந்த செய்தி போய் எட்ட வேண்டும் என்று நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போடலான்னு நான் அதை யோசிச்சேன். நான் அநேகருக்கு எட்ட வேண்டும். மேனகா என்று ஒரு வாலிப பெண், பெயர் புனை பெயர், சென்னையில் வசிக்கிறாள். இரவு 11 மணிக்கு ஒரு போன் கால் வருது. ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி, உங்க குரல் இறந்து போனுடைய தங்கையின் குரலை போல இருக்கிறது, அதை கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடும். இதுதான் முதல் அறிமுகம். 2வது நாளும் சரியாக இரவு 11 மணிக்கு இன்னொரு அதே போன் கால் வருது. உங்களுடைய குரலை கேட்பது எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தது, ஆகதான் பேசினேன். அதோட முடிஞ்சு போன் கட் ஆயிடுச்சு. இப்படியே அந்த கான்வர்சேஷன் தொடர்கிறது. ஆன்மீகத்தை குறித்து, யோகாவை குறித்து, ஆலயம் செய்வதை குறித்து, இப்படி பலதரப்பட்ட சப்ஜெக்ட்ல அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பேசுகிறாள். 4 நாள் தொடர்ந்து அவனிடத்திலிருந்து போன் கால் வரல. 5வது நாள் பேசுகிறான். நீங்க கடந்த 4 நாளா என்னோட பேசவே இல்லையே, ஏன் நீங்க பேசல அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் போகுது. அவனுக்கு தெரியும் தன்னுடைய வலையிலே சிக்கிக் கொண்டாள். இப்ப அவருடைய சுய ரூபத்தை காட்டுகிறான், மிரட்டுகிறான். அவனுடைய ஆசைக்கு இணங்குவதற்கு தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். இவள் சொல்லுகிறாள், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி சேலஞ்ச் பண்றான். செய், நீ பேசின காரியங்கள் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ராங் கால் தெரியும் என்னோட நீ பேசினல்ல, ஏன் நீ நிப்பாட்டல, நான் வச்சிருக்கிறேன், கம்ப்ளைண்ட் பண்ண அப்படி என்று சொல்லி மிரட்டுகிறான். மீண்டும் மிரட்டல்கள் தொடர்கிறது. முடிவென்னாச்சு, மன உளைச்சலுடைய எல்லைக்கு போய், உச்சத்திற்கு போய் தற்கொலை செய்து கொண்டார். மியர் போன் கால்ஸ். இது உண்மை சம்பவம். இது எத்தனையிலே ஒன்று, நமக்கு தெரிந்த ஒன்று. இது போல் நடப்பது அதிகம் வெளியே தெரியாது. யார்கிட்ட போய் சொல்றது, நீ ஏன் பேசுன, அடுத்த கொஸ்டின். போலீஸு போனாலும் பெற்றோட்டு சொன்னாலும் நீ ஏன் பேசுன, அப்படித்தானே வரும். அதுதான் மிரட்டலுக்கு காரணமாக அமைகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கிறது. போன் கால்ஸ், ஆகாத சம்பாஷணை கெடுக்கும் இல்லையா? ஆகாத சம்பாஷணை. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டியது நாம் தான். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க பெற்றோர்களும் உறவினர்களும் இது போன்ற ஓடுகைகளிலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட டிராப்ல சிக்குவார்கள் என்று நமக்கு தெரியாது. அதை கவனமாக இல்லாவிட்டால் அதை நாமும் அதுக்கு ஆளாகிவிடக்கூடாது. அதான் அது முக்கியமான ஒரு காரியம். நான் அதை தொடர்பாகவே நீங்க சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வந்த சில வசனங்களை கொண்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்ததை தான் சொல்ல விரும்புகிறேன். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு எடுத்தவங்க படிக்கலாம் தயவுசெய்து. பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று ஒரு காரியத்தை அந்த வசனத்துல வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி எதுல வேணும்? விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால், கண்டிஷனல் ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் நான் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் சொல்றேன்.
விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள், பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லப்பட்டு, இது ஆங்கில வேதாகமத்தில் மூல மொழியிலையும் ஒப்பிட்டு படிக்கிற போது she shall be preserved in child bearing, she shall be preserved in child bearing. குழந்தை கன்சீவான காலத்திலிருந்து டெலிவரி ஆகிற காலம்தான் அந்த பீரியட் இல்லையா, சைல்டு பேரிங் பீரியட். ஆனா தமிழ்ல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியானால் முதல் ஸ்தானம் எங்க ஆரம்பிக்குது? நம்மகிட்ட தான் ஆரம்பிக்குது. இந்த சைல்டு பியரிங் பீரியட்ல குழந்தை கன்சீவான காலத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காலம் வரைக்கும் தெளிந்த புத்தி விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும், இதை தெளிவாக ஒரு தாய் தகப்பன் 2 பேரும் கவனம் செலுத்தி இதை செய்வார்களானால் நிச்சயமாக பரிசுத்த பிள்ளை பிறக்கும் இல்லையா, நிச்சயமாக பரிசுத்த குழந்தை பிறக்கும். ஆண்டவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட அனுபவத்தை தாய்மார்கள் செய்ய வேண்டிய முதல் பகுதி. From the beginning, from the day of conception இல்லையா, அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். நான் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை முன்னிட்டு நான் இதை வேதத்தின் அடிப்படையில நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். முக்கியமான ஒரு காரியம், பிள்ளைகள் வளர்கிறது. இப்போ பிள்ளை பிறந்துவிட்டு நியாயாதிபதி 2 மனாசையை குறித்து, மனசனுடைய மனைவி, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுத்தவங்க படிங்கள. தேவதூதன் உனக்கு நீண்ட காலத்து குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே, பிறப்பதற்கு முன்பாகவே தூதன் சொல்லிவிட்டு, தூதனிடத்தில் அவள் கேட்கிறாள், உனக்கு குழந்தை பிறக்கும் என்ற சொல்லுகிறான். தூதன் சொல்லுகிறான். அப்பவே கேட்கிறாங்க, நான் அதை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று கேட்கிறார்கள். அந்த போர்ஷன் படிங்களேன். தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று. செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பியும், செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பியும். பின்னாடி கூட வசனம் இல்லை, நான் எப்படி வளர்க்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவி, அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், இதெல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க, எனக்கு சொல்லித்தாரோம். எப்படி இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று அடுத்த ஸ்டேஜ் இல்லையா. கன்சீவான ஸ்டேஜிலிருந்து ஆண்டவர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நமக்கு வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அடுத்த ஸ்டேஜில் அதை செய்யணும் இல்லையா. அப்படியானால்தான் தேவ நோக்கம் நம்முடைய பிள்ளைகளிலே நிறைவேறும். அந்த ஜெபத்தில் சொல்லும்போது கூட பிரதர் சொன்னாங்க, பரிசுத்த தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும். தேவ நோக்கம் அதுதான். அதனால்தான் ஆதாமி ஏவாளையும் படைச்சு அவர்களிலிருந்து பரிசுத்த சந்ததி, பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்ற திரு நோக்கத்தோடு ஆண்டவர் அதை செய்தார். அவருடைய நோக்கமும் நம்முடைய செயலும் இணைய அந்த சந்ததி பக்தி உள்ள சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக அது உருவாகும். அப்படியானால் நம்முடைய ரோல் ஜாஸ்தி. சொல்லலானே, நம்முடைய ரோல் மிகுதியா இருக்கு. குடும்பத்துல, பெற்றோர்களுடைய காரியத்துல, உறவினர்கள், நண்பர்கள், இது போன்ற கூடுகைகள்ல இதுதான் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய காரியம். இப்படி நம்ம ஜெபத்துல சொல்லும் போது குறிப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப பாதுகாப்புக்கான ப்ரொவிஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
நாம் அறிந்து கொள்ளவில்லை, செயல்படவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படிதான் அர்த்தம். ஆனாலும் ஆண்டவர் அதை நினைப்பூட்டுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படியே தயவுசெய்து 18 நினைக்கிறேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தோழான். அதானே படி. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பெரியவங்க வந்த பிறகு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் என்னன்னு சொன்னா, தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படி? இப்ப யோவான் 1:12 படிச்சா தெரியும் இல்லையா? 1:12 படிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அல்லது உரிமை கொடுத்தார். இப்ப நம் தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன், நம்ம அவங்களுடைய பிள்ளைகள், மகன் மகள், டாட்டர் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம் நம்ம கிடைச்சிருக்கிற ஸ்தானம், எவ்வளவு பெரிய ஸ்தானம், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்தானம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவமனையில கேன்சர் வியாதியினால ஒருத்தர் சீரியஸா இருந்தார். அவருடைய மகனும் மருமகளும் எங்களுடைய சபையிலே அவங்க கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க பிராமின் கம்யூனிட்டி. அப்ப அந்த பிரதர் என்கிட்ட கேட்டார், ஐயா நீங்க ஒரு நாள் எங்க அப்பாட்ட வந்து பேசணும். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாரு. ஒருவேளை இந்த கட்டத்திலேயாச்சும் ஒருவேளை விவரத்தோட அதா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு போயிருந்தேன். நான் என்ன சொன்னாலும் அவர் அதை எடுபடல. உத்தராட்ச கூட்டெல்லாம் போட்டிருந்தார். வயசு 75 நினைக்கிறேன். ஒண்ணுமே எடுபடல. என்னமோ ஆண்டவர் கொடுத்த ஒரு ஏவுதல் நிமித்தமாக உங்களை தெரிஞ்ச மட்டும், உங்க மகன் மூலமாக உங்களை தெரிஞ்ச மட்டும் உங்களுக்கு மதுரையில சில வீடுகள் இருக்கு, சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்திட்டு அடுத்தாப்புல அவர்கிட்ட சொன்ன காரியம், உங்களுடைய மதத்திலே அல்லது பார்க்கிற போது தொண்டர்கள், அடிகளார், அப்படிதான் அவங்களுடைய பேர் இல்லையா? பக்தன், சிவபக்தர், சிவனடியார் என்றுதான் உங்களுக்கு பேர். ஆனால் என்னோட ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, எங்களை மகனாக ஏற்றுக்கொள்கிறார், மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் இன்னும் தெய்வத்தின் மகன், தெய்வத்தின் மகள், ஆண்டோடைய பிள்ளை. நான் ஆண்டோடைய பிள்ளை. இந்த ஸ்தானம் இது எவ்வளவு பெரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தை சொல்லி, உங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் நீங்க நீண்ட காலம் இருக்கணும், உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய இந்த சொத்துக்கள்லாம் யாருக்கு போகும்? கொஞ்ச நேரம் ஒரு யோசிச்சுட்டு, அது பிள்ளைகளுக்கு தாங்க போகும். அப்ப பிள்ளையின் ஸ்தானம் பெருசா, தொண்டன் ஸ்தானம் பெருசா, அல்லது அடிகளார் ஸ்தானம் பெருசா? இப்போ யோசிச்சோம்னா தாங்க பெரிய ஸ்தானம். அந்த தெய்வத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டா தவறா? ஏன் நீங்களும் உங்க பையனும் உங்க மருமகளும் அறிஞ்ச மாதிரி நீங்களும் அறிஞ்சுக்கிட்டா தவறு இல்லையே, இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தரலாம், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போயிடலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போனா அது ஒரு பெரிய ஸ்தானம் தானே. இப்படிலாம் பேசணும்னு ஏற்றுக்கொண்டாரு. பெரிய ஆச்சரியம், பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு 10 நாள்ல இறந்து விட்டார். எனக்கு மனசுக்கு ஒரு துக்கம், செத்து போயிட்டாரு. இப்பதான் ஜோம் பண்ணவே கொஞ்ச நாளாச்சும் இருந்துச்சுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு துக்கம் இருந்தது. ஆனா இன்னொரு எண்ணம், அவர் ஆண்டோட்டு போயிருப்பாரு இல்லையா? 75 வருஷம் ஒரு பிராமின், அப்படிப்பட்ட
அந்த உறவு அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு வந்த பிறகு சகலத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அதுதான் அந்த வசனம். இப்ப 5:18 பாருங்க, தேவனால் பிறந்தவன், அதாவது மகன் மகள் என்ற உறவு நிலைக்கு வந்தவர்கள் இல்லையா, அவர்கள் பாவம் செய்யார்கள். ஒரு காவல் ஒன்று அது பாருங்க. பொல்லாங்க நம்மளை தொடான், பொல்லாங்க நம்மளை நம்ம பிள்ளையை தொட முடியுமா? இப்படிப்பட்ட வளர்ப்புல கொண்டு வந்த இந்த பிள்ளை எவனாவது தொட முடியுமா? அற்பமா பார்க்க முடியுமா? இச்சையோடு பார்க்க முடியுமா? ஆண்டவர் அனுமதிப்பாரா? அவர் கூட இருக்காரு, அவர் பிள்ளையாச்ச, மகனாச்ச. யாராவது இச்சையோட பார்க்கறதுக்கோ அல்லது இச்சையான செயலுக்கோ ஒப்பு கொடுத்துருவாரா? மாட்டார். நாம் தவறி இருக்கிறோம். அதைத்தான் நாம் நினைவில் கொண்டு சரி செய்வதற்கு இதை தவிர ஒரு வழி இல்லை. ஒன்லி ஆப்ஷன். மற்றவர்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. ஆண்டவர் நமக்கு இந்த விசேஷித்த ஆப்ஷனை அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார், எழுதி தந்திருக்கிறோம். நாம் பற்றி கொண்டு நடைமுறைப்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டு, கிருபையை கேட்டு பிரயாசப்பட்டு சரி செய்து, பிள்ளைகளையும் சரி செய்து குடும்பமாக அவர்கிட்ட போய் நிற்கணும் இல்லையா? அந்த தேவபக்தியுள்ள சந்ததி என்று சொல்லி வைகிட்டவன நடந்த ஒரு விமன் ஃபெல்லோஷிப்ல கலந்து கொள்ற ஒரு வாய்ப்புல போயிருந்தேன். அப்போ இப்படி தேவபக்தி உள்ள சந்ததிகள், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், 5 பிள்ளைகள் கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்படித்தானே? இந்த டெபினிஷன் படி பார்த்தா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அவர் தேவனுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா உங்களுக்கும் பிள்ளை இல்லை. அது உங்க பிள்ளை இல்லை. பெற்றா நீங்க பெற்றது உண்மை, ஆனா உங்களுக்கும் பிள்ளை இல்லை, அவருக்கும் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த சொல்லி சொல்ற போது அந்த அம்மா கூட்டம் முடிஞ்சு முன்னாடி நின்று கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப நேரம் ஆள்றாங்க. சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வரும்படிங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லி கேட்டேன். இந்த 5 பிள்ளை சொன்னீங்கல்லையா, அது எனக்கு தான். எனக்கு 5 பிள்ளை இருக்கு. நீங்க சொன்னபடி பார்த்தா இன்னைக்கு ஆண்டவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளும் இல்லை, எனக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்லி மீண்டும் வாழ்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பேர்டன் இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புக்கணுமே இல்லையா? எனக்கு ஒரு 2 பிள்ளைகள் கொடுத்தனே, என்னாச்சு? அக்கௌண்டபிலிட்டி, பிள்ளைகளை குறிச்சு அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புக்கணும். 2 பிள்ளைகள் கொடுத்தனே, என்னாச்சு என்று அவளை அப்படி கெட்டு பண்ண பிள்ளையை கேட்க போறது இல்லை, அவளதான் கேட்க போறாரு. பிள்ளை பெற்றோர்தானே கேட்க போறாரு. என்ன பதில் சொல்றது? தவறி இருக்கிறோம், நாம் தான் தவறி இருக்கிறோம். ஆகவே இதை நடைமுறைப்படுத்த நாம் பிரயாசப்படுவோமானால், கிருபையை கட்டு பிரயாசப்படுவோமானால் நாமும் பாதுகாக்கப்படுவோம், நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் பாதுகாக்கப்படும். அதுதான் நம்முடைய பொறுப்பு. 10 குஷ்டரோகியில ஒருத்தன் தான் வந்து அந்த 9 பேர் என்னாச்சுன்னு கேட்கிறாரு. தான் சுகப்படுத்தின ஒருவரை குறிச்சு கேட்கிற போது நம்மளை கேட்க மாட்டாரா? இல்லையா? கேட்க மாட்டாரா? கட்டாயம் கேட்பேன். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாட்கள் என்னுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கரிசனையோடு இருக்க வேண்டிய நெருக்கடியான காலகட்டம். இதை நான் பின்பற்ற தீர்மானிக்கிறேன். இப்பொழுது நான் ஆண்டோடைய வார்த்தை நினைப்பூட்டிய காரியத்தில் இருந்து நமக்கெல்லாம் நினைப்பூட்டு, என்ன பதிவு செய்து எழுத்து நமக்கு இல்லை, நான் நினைப்பூட்டுகிறேன். இதை பற்றி கொண்டு நாம் நடைமுறைப்படுத்தினால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்படும். நிச்சயத்திலும் அவரோடு இருக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கல, ஆனாலும் அந்த ஜெப குறிப்பு என்னை ஒரு ஏவுதல் கொடுத்ததுனால இந்த காரியத்தை அந்த முறையாக நம்ம கன்சீவான காலத்தில்
நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதை உணர்வோடு நம்ம செய்வோமானால் கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த குறிப்பும் இதனுடைய தொடர்பானது, தொடர்பானது. தேசம் ஒரு மோசமான நிலவரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நெருக்கடிகள் அநேகம். முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை சந்தித்தார்களோ அதே போன்ற உபத்திரவம் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சட்டங்கள் அந்த நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முழு அரசாங்கமும் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆன்டி கன்வர்ஷன் லா பற்றி சொன்னீங்க. அநேக ஸ்டேட்ஸ்ல அது சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் லா, கடுமையான சட்டங்கள். அல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கத்தினா, ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக குற்றம் சாட்டுகிற ஒரு ப்ராசிக்யூஷன், நான் ஒரு கேஸ் போடுறேன் போலீஸ் ஆபீசர், நான் தான் இவன் இந்த குற்றம் பண்ணான்னு நிரூபிக்கணும். இவன் என்னென்ன குற்றம் பண்ணான், என்ன ஆதாரம், நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், இது ஆதாரம் சொல்லி நான் அவருடைய குற்றத்தை, குற்றவாளி என்று சொல்லுகிற நான் அவன் குற்றத்தை நான் நிரூபிக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டத்துல அவன் என்ன எழுதி கொடுத்தாலும் சரி, நான் இன்னசென்ட்ங்கிறத அவன் நிரூபிக்கணும். அவனுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? நான் இன்னசென்ட் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அவனுக்கு ஏதாவது ஏஜென்சி இருக்கா? இல்லை. அவன் வார்த்தை நம்பப்படாவிட்டால், இந்த குற்றம் சாட்டுகிறவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பினால் அவனை சிறைக்கு தள்ளலாம். எவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் பாருங்க, எவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம். அப்படிப்பட்ட சட்டங்கள் இப்போ சில மாநிலங்கள்ல அந்த சட்டம் இல்லை. கொண்டு வரக்கான பிரயத்தனம் பிஜேபி கவர்மெண்ட்ல ஆட்சி செய்கிற எல்லாம் இருக்கு, மற்ற இடங்கள்ல இல்லை. அதனால அவன் கூட இந்த சட்டம் கொண்டு வரலங்கிறாங்க. இதை சென்ட்ரல் லாவா கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. நெருக்கடியை உணரணும். அதுக்காக சொல்றேன், சென்ட்ரல் லாவை கொண்டு வந்துடலாம் சட்டத்தை. இது சட்டத்தினுடைய நிலவரம். நீதிபதிகள் நீதி தவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஹைகோர்ட்ல உள்ள ஒரு அட்வொகேட் நண்பர் என்று பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னார், சுப்ரீம் கோர்ட்லேயே saffron judges, blue judges, white judges என்று பிரிக்கத்தக்கதான நிலவரத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. சஃப்ரான்னா சுத்தமா அதுதான். முழுவதும் அவர்கள் அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம். ஒயிட் இன்னும் கொஞ்சம் பேர் இருந்து பாதுகாக்க. அதுவும் கூட எந்த ஜட்ஜி கிட்ட வரணும்னு சொல்லி முன்னாடி அதுக்குன்னு ஒரு ஹைகோர்ட் ஸ்டேட்டஸ்ல ஒரு ஜட்ஜி, ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரார் இருப்பார். அப்ப இந்த பெட்டிஷன் இவர்கிட்ட போகணும், இந்த பெட்டிஷன் இந்த ஜட்ஜி போகணும், டேர்ன் வச்சிருப்பாங்க. இப்போ மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் சொல்லி யாராட்ட எந்த பெட்டிஷன் அனுப்புவாங்களோ நான் தான் ஜீவன் சொல்லி முன்னாடி இருந்த ஒரு ஜட்ஜி ஒரு தீர்மானம் பண்ணார். அவர் அவங்களுக்கு அவங்க சாதகமாக பல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இது ராஜ்யசபாவில் நாமினேட்டட் மெம்பராகவும் மாறிட்டார். அப்போ எப்படி இருக்கு? இப்போ மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் யார்? சீஃப் ஜஸ்டிஸ். அப்புறம் நினைச்சா எந்த ஜட்ஜும் போடலாம். அப்போ இதில் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்டட் சாஃப்ரான் ஜட்ஜிட்டு எப்படி இருக்கு? இதுதான் நிலவரங்கள் இல்லையா? சாமுவேல்ல 1 சாமுவேல்ல என்னமோ வரும் இல்லையா? குற்றம் செய்தானா நியாயாதிபதிட்டு தான் வருவாங்க இல்லையா? அது அந்த வருஷத்தை படிங்களேன், எங்க இருக்கு நான் உடனே சொல்ல முடியல. நியாயாதிபதியை தவறு சொன்னா எங்க போவோம்? நியாயாதிபதி தவறுனா எங்க போறது இல்லையா? சாமுவேல் சொல்றார், ஏலி தன் மக்களை குறித்து சொல்லுகிற போது அதை சொல்லுகிறேன், நீங்களே தப்பு பண்றீங்களே, நீ நியாயாதிபதியா இருக்க வேண்டியவே இல்லையா? ஏலி ஒரு நியாயாதிபதியும் கூட அன்னைக்குள்ள செட்டப்ல. அப்ப நீ அவனுடைய சன்ஸ் எல்லாம் நியாயாதிபதி வரக்கூடியவர்கள். அவன் தப்பு பண்ணா எங்க போறது? 1 சாமுவேல்
படிங்களேன். நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தானே ஆகி அவருக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யாரு? நியாயாதிபதி போற இடம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை தொடர்பாக நான் பகிர்ந்து கொண்டு விரும்புகிறேன். இப்போ அரசியல் சாசன சட்டங்கள், நம்ம அரசியல் பேசணும், அது நம்மளோட ரிலேட்டட் தான். அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது. அதை இப்போ ரிவைஸ் பண்ணி அதை டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. பத்திரிகையில நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டிராஃப்ட் படி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒதுக்கப்படுவார், இரண்டாம் தர நிலைக்கு வருவார்கள். ஓட்டு உரிமை கொடுக்கப்படாது எந்த ஒரு சரத்தும் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இப்பொழுதே ஏன் சொல்றான்னா ரியாக்ஷன் பார்க்கறான். என்ன ரியாக்ஷன் வருது, ஏன் பப்ளிக் பண்ணணும்? டிராப்டை வச்சுட்டு போக முடியாது இல்லையா? அப்படியானால் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரெபீரோன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். ரெபீரோன்னு சொல்லி ஒரு வெரி ஆனஸ்ட் டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் போலீஸ், பஞ்சாப்ல டெரரிசத்தை ஒடுக்கினவர், மகாராஷ்டிராவில் பாம்பே சீட்ல ஸ்மக்லிங்கையும் ரவுடிசத்தையும் ஒடுக்கினவர், பத்மபூஷன் என்று பட்டமளிக்கப்பட்டவர். அவருடைய சாதாரணமாக போலீஸ் ஆஃபீஸருக்குள்ள சில ரிவார்ட்ஸ் இருக்கு, ஆனாலும் தேசிய அளவில் அப்படிப்பட்ட ஹானர்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹானஸ்டி டு த கோர், அப்படிப்பட்ட ஒரு டிஜிபி. அவர் ரிட்டையர் ஆகி கோவாவில் செட்டில் ஆயிருக்கிறார். என்ன இருக்கிறார். அவரு ஒரு கூட்டத்தில் பேசினார், அது பத்திரிகையிலையும் வந்தது. Once I was proud to be a Christian police officer. Now I feel myself as a second-grade citizen in my own country. கொடுமையான வார்த்தைகள். கிறிஸ்தவ போலீஸ் அதிகாரி என்பதிலே பெருமிதம் கொண்டவன் அப்படி இருந்தேன். இன்று நான் ஒரு இரண்டாந்தர குடிமகனாக கருதப்படுகிறேன் என்னுடைய நாட்டிலே. அந்த வார்த்தையின் ஆழத்தை பார்க்கணும் இல்லை? எவ்வளவு ஒரு அவருடைய இதயத்தில் இருக்குமானால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். இதுதான் நிலவரம். சரி, ஆண்டவர் அனுமதிக்காம ஏதாவது நமக்கு நடக்குமா? ஒரு முடி கூட கீழே விடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறான். அற்பமான அடைக்கலாம் 2 காசுக்கு 5 என்று சொல்லுகிற அந்த 5வது குருவிக்குள்ள ஸ்தானம் கீழே விழுந்தா கூட என்னுடைய நாலேஜ் இல்லாம நான் அறியாமல் ஒன்று கூட விழாது. அப்படியானால் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்படியானால் ஏன் நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இஸ்ரவேல் மக்களை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் ஆதியாகமம் 15:13 நீங்க வாச்சா 400 வருஷ காலங்கள் அவர்கள் அடிமையாக வாழுவார்கள். அந்த வசனத்தை படிங்க என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நானூறு வருஷங்கள் அவர்கள் உபத்திரப்படுவார்கள். ஏனென்றால் ஆதாமின் சந்ததி கெட்டுப்போச்சு, அத பூமி முழுவதும் அழிச்சாச்சு. நோவாவை குடும்பங்களை கொண்டு புதிய சந்ததி உருவாக்கினார், அதுவும் அதை காத்துக்கல. சோதம் கோமராவை அழிச்சு பார்த்தாரு, இப்படியெல்லாம் அழிச்சு பார்த்தாரு. ஆனாலும் அவர் எதிர்பார்த்த சந்ததிகள் உருவாக்கப்படவில்லை என்பதால் சில ஒழுங்கினங்கள், அவர் விரும்பாத காரியங்கள்லாம் செய்ததுனால இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர்களுக்கு அளிக்கிறது. 400 வருஷ காலங்கள். சரி, இப்ப 400 வருஷ காலம் முடிய போகுது. அதான் நம்முடைய காரியம்.
உணர்வு வந்ததா? வரல. தீர்க்க தரிசனம் தெரியும், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர்னு தெரியும். அப்ப 400 வருஷம் முடிய போற காலம் வந்த உடனே நம்முடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டும். நமக்கென்று ஒரு சொந்த தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தின் வாசிகள் நாம். ஆண்டவர் நமக்கு தந்த தேசம் அது. அந்த ஆண்டவர் நமக்கு தந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்ற அறிச்சி யாருக்குமே வரல, யாருக்குமே வரல. தெரியும் அவங்களுக்கு 400 வருஷம் முடிய போகுதுன்னு சொல்லி. சந்ததிகள் போகுது, அழிஞ்சு போச்சு, புது சந்ததி வந்தாலும் கூட அவங்களுடைய வரலாறு தெரியும். ஆனாலும் உணர்வு. ஆகவே யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அது 1:8 படிங்க, யாத்திராகமம் 1:8. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் யோசேப்பு. இன்னைக்கு அவனை பத்தி சிந்தை இல்லை. இப்போ ஏன்? இப்போ அந்த காஸ்டிசம் வந்துருச்சு. அவன் யூத, அந்த இனம் அவன் வேற இனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமா இருக்கிறவர்களும் பலத்தவர்களும். பின்னாடி வர்றதை பாக்குற போது இந்த இனத்திற்கு அகெயின்ஸ்டா டர்ன் ஆகி போச்சு. ஏன் டர்ன் ஆச்சு? அவங்களுடைய தீமைகள். திரும்ப வேண்டிய காலம் வந்தும் திரும்பி போக வேண்டும் சிந்தைக்கு வரவில்லை. ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். யோசேப்பை வச்சு ஏதோ ஒரு ஷெல்டர் இருந்தது இல்லையா? இப்ப அந்த ஷெல்டர் எடுத்துட்டா இருக்கும். அந்த ஷெல்டர் இப்ப எடுபட்டு போச்சு. ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சு இப்போதுதான் கூக்குரல் எடுக்கிறார்கள். அதான் சந்தப்படிங்க. யாத்திராகமத்துல யாத்திராகமம் 2:23-25 படிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து இந்த முறையீடு அங்க போய் எட்டு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இந்த முறையீடும் கூக்குரலும் வந்த பிறகுதான் ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்தார். வர வேண்டிய காலம், சொந்த தேசம் திரும்ப வேண்டிய காலம் வந்துருச்சு என்று நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டோடைய நடத்துதலை நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டோடைய நடத்துதல். மோசையை தெரிந்து கொண்டார், அவனை அழைத்து வந்தார், பார்வோனிடத்தில் பேச வைத்தார், வாதாட வைத்தார். பஸ்கா பண்டிகை ஆச்சரியத்தோடு அவங்க தேசத்தை விட்டு, எகிப்தை விட்டு புறப்படுகிற காலம் வந்தது. புறப்பட்டார்கள், விடுதலை பயணத்தை தொடங்கினார்கள் இல்லையா? தொடங்கினார்கள். அப்போ ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களை வெளியேற்றுவதற்கு, சொந்த தேசத்திற்கு அவனுக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு செட் ஆகி போச்சு, நம்ம இந்த உலகத்துல செட் ஆயிடுச்சு இல்லையா? அப்பதான் சொல்றாரு, நீங்க செட் ஆக வேண்டிய ஆள் இல்லை, வெளியேறதுக்கு உண்டான காரியத்தை பாரு இல்லையா? பிலிப்பியர் 3:20 படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகணும், அதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்திற்கு வர வேண்டும். இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துக்கு நம்ம வரணும். நம்முடைய குடியிருப்பு இது இல்லை. அவர் சிட்டிசன்ஷிப் நாட் ஹியர். குடியிருப்புங்கிறது நம்ம குடியிருக்கிற ஸ்தலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு அர்த்தம் குடி உரிமை என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கிலீஷ்ல சாதாரண சிட்டிசன்ஷிப். We are not the citizens of this world. We are the citizens of heaven. We are the citizens of heaven. எப்ப நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது சொல்லுங்க? எப்ப நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது? எந்தைக்கு நாம் அங்க பிறந்தோமோ,
என்னைக்கு பிறப்பு பதிவேட்டில் நம்மளோட பேர் பதிவிடப்பட்டதோ அன்னையிலிருந்து நம்ம சிட்டிசன்ஸ் ஆக வேண்டும் இல்லையா? தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன். என்னைக்கு தேவனால் பிறந்துட்டானோ அவனுடைய பேர் அங்க ஜீவ புத்தகத்தில் புக் ஆஃப் லைஃப், புக் ஆஃப் லைஃப். இங்க உள்ள இதை தாண்டி அங்க உரிமை கிடைச்ச உடனே அங்க ஒரு பதிவேடு இருக்கு, ஜீவ புத்தகம் என்று பேரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 20:10 நினைக்கிறேன். பரலோகத்தில் இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் நினைச்சு பேய் ஓடுது அது உள்ள நீங்க சந்தோஷப்படாதீங்க. ஆனா அங்க உள்ள நீங்க உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறவளா சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20 கரெக்ட், 10:20. உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டபடியால் சந்தோஷப்படுங்கள். ஆகவே என்னைக்கு நம்ம தேவனால் பிறந்தோமோ அன்னைக்கு நம்முடைய பெயர் பரலோகத்திலே எழுதப்படுகிறது. சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு, சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு. விசா வேணும் இல்ல, சிட்டிசன்ஷிப் நம்முடைய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு அமெரிக்கா போயிட முடியாது. நான் போகணும்னு நான் விரும்பணும், வான்னு அவன் அனுமதிக்கணும் இல்லையா? அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். விசா கிடைக்கலன்னா போக முடியாது. பாஸ்போர்ட் வச்சிருக்கலாம், நம்முடைய அரசாங்கம் சரி நீ போகலான்னு சொல்லி அனுமதிச்சிருக்கலாம். அவன் அனுமதிக்கணும், நீ வா நான் உன்னை ஏற்றுக்கிறேன் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆகவே அந்த பதிவேட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைத்தாலும் கூட அந்த மகன் இந்த ஸ்தானத்தில் ஒரு முழுமையான வளர்ச்சியை எட்ட வேண்டும், ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் இல்லையா? ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியில் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் படிங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. படிக்குமா? இல்லைம்மா, 2:12 சாரி. நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, தூரமாயிருந்த எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நிறைவேறுகின்ற அதோட நின்றதில்லை. ரட்சிப்பினுடைய அனுபவங்கள் அது பெற்றதோட நின்றதில்லை. அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அதனால அந்த இது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் அதில் ஒரு வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிற போது ஆண்டவர் இந்த வளர்ச்சியை பார்க்கிறார். இன்னும் கூட எபிசியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கிற போது பூரண புருஷன் ஆகிறவரை இல்லையா? பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் மேன். அப்படிங்க 3ஆம் அதிகாரம் விசுவாசத்திலும் ஒருமைப்பாட்டிலும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் இல்ல அது இல்லம்மா வர 4:11 நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷன்.
நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷன், பர்ஃபெக்ட் மேன். ஆங்கிலத்தில் பர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லப்பட்டது. ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அந்த வளர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்கிறது. நம்ம ஏதாச்சும் ஆர்மியில போலீஸ்ல ஆளெடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சி அளந்துட்டு இருக்க முடியாது. ஒரு மார்க் போட்டு வச்சு பஞ்சவரில் இல்லையா, அதுல போய் நிக்கணும், இதை வச்சு அளந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த குறியீடு அளவுக்கு அது வளர்ந்துருக்கணும், அது இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை. இப்ப நிறைய பேர் வர்றதுனால எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன், அங்க இருந்து இங்க வர ஒரு கயிறு கட்டிடுறது, தலை தட்டின மட்டும் நெல்லு தட்டாத அப்படியே போயிட்டு இல்லையா. ஏன்னா எல்லாத்தையும் அளந்து பிடிக்கிற நேரம் இல்லை, நாளாகி போயிடும். அவ்வளவு பேர் கூட்டம், 200 பேர் வேகன்சி இருக்குன்னு சொன்னா 1,00,000 பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கு. அதனால அளவு ஒரு அளவு போட்டு நமக்கு ஒரு அளவு, வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். அவர்தான் அளவுகோல், அவர்தான் அளவுகோல். அந்த அளவுகோலுக்கு வளர்ந்தவர்களை வா என்று அழைக்கிறார். அவர்களைத்தான் வா என்று அழைக்கிறார். சாப்பிடுகிறார், இல்லாட்ட கிடைக்காது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் லக்கை சென்று அடையத்தக்க இடத்துக்கு, அதான் லக்கு. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய லக்கு பரலோகத்தை சென்றடையணும். அவர் இருக்கிற இடத்தை போய் சென்றடையணும் இல்லையா. யோவான் 14 அதிகாரத்துல 2-3 வசனங்கள்ல வாசிக்கிறோம்ல, அதை படிங்களேன். யோவான் 14:2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். I will come again. நான் மறுபடியும் வருவேன். The greatest promise in the Bible, the greatest promise. I will come again. I will come again. என்னோடு சேர்த்துக் கொள்வேன். சேர்த்துக் கொள்ற தகுதி அவரளவு கலந்து இவர்களை தான் சேர்த்துக் கொள்வார். அத நான் போய் ஒரு ஸ்தலம் சொல்லப்படுது, மூல மொழியில டோப்போ என்று சொல்லப்பட்டது, ஒரு நகரம். நான் போய் ஒரு நகரத்தை உங்களுக்கு உண்டாக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 21 படித்தார். புதிய எருசலேம் என்பதை நான் விளங்கிக் கொள்ளலாம். புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன் என்று படிக்கிறோம். தன் மனவளனுக்காக ஆயத்தப்பட்டு மகிமையடைந்த புதிய எருசலேம் என்று அதை புதிய எருசலேமை குறித்து அங்கு பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர்களை சேர்ப்பதற்கு அவர் வருகிறார். அப்படிப்பட்ட சேர்க்க வரும் நாளை நம்ம பிலிப்பியர் 3:20 படிச்சு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் இப்படிப்பட்ட ஆயத்தங்களை பெற்று எதிர்பார்த்து இருக்க வேண்டிய காலம், எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய காலம். ஏனென்றால் அவருடைய வருகை நாட்கள் அதிகம் சமீபமாயிட்டதுனாலதான் அந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு பார்த்த போல 400 வருஷம் முடிய போகுது இல்லையா. அப்படித்தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கிறார், சீக்கிரம் தயாராகிக்க, வெளியேறதுக்கு தயாராகிக்க. நம்ம தயாராக வேண்டிய காலம், நம்ம தயாராக வேண்டிய காலம். அவர் வர்ற போது அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிற தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இல்லையா, பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். ஆகவே ஆண்டவர் நமக்கு இவற்றையெல்லாம் எழுதி தந்திருக்கிறார், எழுதி தந்திருக்கிறார். நான் அதை அடிக்கடி நினைப்பூட்டுறது உண்டு. ஓசியா ஆண்டவருடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியாவில் 8:6 நினைக்கிறேன். ஓசியா 8:12. அலட்சியம் உண்டு, அலட்சியம் உண்டு. இது எனக்கு இல்லை, அந்நிய காரியம் அப்படித்தானே. இது யாருக்கோ எழுதியிருக்கு, இது எனக்கு இல்லை. இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு மீ.
இது எனக்குரியதல்ல. என்னுடைய காவல்துறையில் உள்ள பழக்கத்தில் சொல்றேன், ஒரு காரியத்தை ஒருத்தட்ட போய் சொல்லி எதமா செய் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் வைங்க, மறுநாள் எனக்கு நீ சொல்லணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு என்று சொன்னா, நீங்க அப்படி சொல்லலையே, ஒருவேளை நான் இப்படி மீன் பண்ணிக்கிட்டே போல, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது காரியம் ஆயிருக்காது. எழுதி 1 2 3 போட்டு எழுதி கொடுத்து இதை கம்ப்ளை பண்ணி செய்து முடிச்சு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என்ன பார்த்து சொல்லுன்னு சொன்னா அவ ஒன்னொன்னா செஞ்சு டிக் பண்ணிட்டு வருவோம் இல்லையா? ஒரு சாதாரண காரியம். ஆபீஸ்ல உள்ள முறைமைகளை தான் சொல்றேன். எழுதி கொடுத்தா தட்ட முடியாது. சரி, பாயிண்ட் 1 சரி 2, ஏன்னா அவர் ஒரு காப்பி வச்சிருப்பாரு. 1 சரி, 2வது என்னாச்சு, அது சரி அக்கௌண்டபிலிட்டி வந்து பதில் வந்துருது. அதுபோல அதனாலதான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க அப்படி சொல்லல, ஆண்டவர் இப்படி சொல்லி நான் இப்படி மீன் பண்ணிட்டேன் நீங்க சொல்லவே இல்லை, சொல்ல முடியாது. கையில பைபிளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர்கிட்ட போய் கணக்கு சொல்ல முடியாது. அவர் கையில வச்சிருப்பாரு இல்ல, இது கம்ப்ளை ஆகல, இது கம்ப்ளை நிறைவேற்றப்படலை இல்லையா? அதனால பிரயாசப்படுங்கள் இல்லையா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஆயத்த காலம் இது. ஆகவே இந்த ஆயத்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம சரி கொள்ள வேண்டிய காலம் இது. ஆகவே குறைவுறவுக்கும் நெருக்கடி இருக்குன்னு சொல்லி நெருக்கடியை பார்த்து நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றேன், நெருக்கடியை பார்த்து புலம்பிட்டு அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க, சட்டத்தில் இப்படி கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்தாங்கன்னு முறையிட்டு கொண்டிருப்பதல்ல காலம், சரி செய்து கொள்ள வேண்டிய காலம். நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது இதைத்தான் எதிர்பார்க்கிறார். சட்டத்தை தள்ளு, உனக்கு தெளிவு கொடுத்த பாரு. இட்ஸ் டிவைன் லா, யூ கம்ப்ளை வித் மை டிவைன் லா. அதை பத்தி நீ இக்னோர் லா ஆஃப் த லேண்ட், அந்த சட்டத்தை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க, புலம்பிக்கிட்டு இருக்க? இதை பாரியா, இதை பார்த்து வந்து சேரு. இதை அப்படித்தான் சொல்லுவாரு. நம்ம சாதாரண சொன்ன அப்படித்தான் சொல்லுவாரு. நான் எழுதி கொடுத்த சரி பண்ணிட்டு வா, வந்து சேரு, இதை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காது. அதுதான் என்று நம்முடைய காரியம், இதுதான் நம்முடைய காரியம். வெள்ளிகராவை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் இறந்தார், பரலோகத்துக்கு போற ஒரு படம் வந்தது. என்னுடைய மேகசின்ல கூட ஃபர்ஸ்ட் பேஜில் அதை போட்டிருந்தேன். ஒரு பெருங்கூட்ட மக்கள் பின்னாடி நிக்கிற மாதிரி, கருப்பர்கள் வெள்ளையர்கள் சாதாரண பலதரப்பக்கிட்ட நிக்கிற மாதிரி, ஒரு பெருங்கூட்டம் நிக்கிற மாதிரி இந்த படத்துல காட்டியிருக்கு. அதுல இவர் உள்ள என்டர் பண்ண போறாரு. ஒரு தூதன் ஒரு பெரிய ரிஜிஸ்டர் ஒண்ணு இருக்கு, அந்த ரிஜிஸ்டரை புரட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். இவர் தூதன் எந்திரிச்சு நிக்கிறாரு. வெல்கம் பில்லி, வெல்கம் டு ஹெவன். அதை சொல்லிட்டு வெல்கம் சொல்லிட்டு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு ரிசீவ் அண்ட் bow before you அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் வெள்ளிக்கிழமை வர்றாருன்னு பெருங்கூட்டமா கூடி, ஏன்னா அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டவர் ரிஷி பண்ண வந்து நிக்கிறாங்க இல்லையா? ரிஷி பண்ண வந்து நிக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியை ஒரு நல்ல படத்துல வச்சுட்ட படத்துல இவ்வளத்தையும் அதில் கன்வே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இறந்த அடுத்த மாசத்துல இந்த படத்தை நான் என்னுடைய மேகசினுடைய அட்டைப்படத்தில் போட்டிருந்தேன். அதனால நாமும் காக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் காக்கப்பட வேண்டும், நம்முடைய அறிமுகமானவர் மற்றவர்களையும் எத்தனை பேரை நம்மை ஆதாயப்படுத்த முடியும் அவர்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு போய் அவர் முன்பாக நிற்க வேண்டும் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தர வேண்டும். ஆண்டவர் கிருபையாக, கிருபையில் மட்டும் சார்ந்து கொள்ளும் வந்தால் கிருபையை கொண்டு
நமக்கு இவைகள் எல்லாம் சாத்தியமாகும். நம்முடைய சுய பிரயாசத்தால் இது சாத்தியமாகாது. ஆண்டோடைய மகாபெரிய கிருபையினால் இவைகள் எல்லாம் சாத்தியமாகும். அது சாத்தியமாக்கி தருவார். நாம் அப்படிப்பட்ட வளர்ச்சியை எட்ட நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you.